இன்றைக்கி வேறு மாதிரி ஆர்ட்ரு. இப்போ ஒரு லாங் ஆர்டர் எடுத்து வந்தேன். 121 வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம 13 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். நம்ம நினச்ச மாதிரியே இன்றைக்கி நம்ம டார்கெட்டை முடிச்சிட்டோங்க. 17 வந்துருச்சு டின்னரில். இன்னும் 3வது இன்சென்டிவ்க்கு இன்னும் 16 ஆர்டர் தான் தேவைப்படுது. அதுவும் முடிச்சிடுவோன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி தான் லாகின் மன்ஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுதோ போட்டு பார்க்குறேன் லாகின் மன்ஸ் எடுக்க முடியுதான்ட்டு. இன்றைக்கி எல்லாத்துக்குமே நல்லா ஆர்டர் வந்திருக்கு. நேற்று என் ஃப்ரெண்டு 3000 எடுத்திருக்கான். எனக்கு அந்த அமௌண்ட்டை கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டேன். நான் ஏன்டா நேற்று லீவ் போட்டோம் அப்படின்னு தோணுச்சு. நேற்று நான் லீவ் போட்டேங்க. இன்றைக்கி டேட் வந்து 28, நேற்று வந்து 27. 26ஆம் தேதி விழாக தான் இன்றைக்கி 8 மணிக்கு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ஆர்டர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே டெலிவரி பண்ணியிருக்கணும். 134 ரூபா தான் வந்திருக்கு. இந்த அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அங்கேருந்து வரும்போதெல்லாம் பைபாஸ் ரோடு தாங்க. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வரும்போது தான் ஒரே சுற்று விட்டுருச்சு என்னைய. இந்த டைமில் எதுக்கு தான் லாங் ஆர்டர் போட்டானோ தெரியல. கடுப்பாக இருக்குது. 11:50 பக்கமாக லாங் ஆர்டர் போட்டாங்க இந்த ஆர்டரு. இப்போ தான் நான் கம்ப்ளீட்டே பண்ணுறேன். லாக் எடுக்கவே இல்லை. கேமராவை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணால் அது ஒரு 5 நிமிஷம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வேகமாக வந்துகிட்டே இருந்தேன். இது வரைக்கும் நல்லா தான் வந்தேன். இங்கே பக்கத்தில் ஹெஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் போல். ஒரு கவர்மெண்ட்டு போலீஸோ மிலிட்ரியோ அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் போல். அவங்களுக்குள்ளே ரூட்டை காமிச்சிருச்சு. கட்டுப்பாயிருச்சு. என்னடா அது டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்தால் இப்படி பண்ணியிருக்கே லொக்கேஷனு மேப்பு அப்படின்ட்டு அப்படியே வந்த வழியிலே சுற்றிக்கிட்டு நம்ம ரெகுலராக ஒரு இடம் இருக்கும். அது வந்து இந்த வழி தான். இந்த வழியிலே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ தாங்க ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்புறேன். இன்றைக்கி ஆர்டர் வந்து நல்லா தாங்க இருக்குது. அமௌண்ட் 1130 ரூபா வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்சென்டிவ் இப்போ தான் முடிச்சிருக்கேன். இன்னும் செகண்ட் இன்சென்டிவ் இருக்குது, தேர்ட் இன்சென்டிவ் இருக்குது. தேர்டு வந்து 3 மணிக்குள்ளே முடிச்சிடலான்னு சொல்லி தான் ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆர்டர் வந்துடுச்சு. லஞ்சில் நான் 4 ஆர்டர் தான் முடித்தேன். அதுக்கடுத்து டின்னரில் மட்டும் கண்ணிலே அடிக்கிறான். 13 ஆர்டர் பக்கமாக முடித்தேங்க. மொத்தம் டின்னர் 11 மணி வரைக்கும் 17 ட்ரிப்புக்கான ஆர்டர் வந்துச்சு. இப்போ ஒரு 1 ஹவரில் 4 ட்ரிப்புக்கான ஆர்டர் முடிச்சிருக்கேன். நேற்றிலிருந்தே ஆர்டர் நல்லா வரதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப கவலையாக போச்சு. என்னடா அது ஒரு நாளாக 1200 1400 வரைக்கும்லாம் நம்ம வேலை செஞ்சுட்டு போனோம். நேற்று வேலைக்கு வந்திருந்தால் 3000 வந்திருக்குமே, அதை விட்டுட்டோமே. 2 நாள் சம்பளம் ஒரே நாளில் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க. எனக்கு நேற்று 26ஆம் தேதி மார்ச். அப்போது வந்து 1600 கொடுத்து அனுப்பிவிட்டானா டே 19 இருக்கும் அந்த பிளாகு. எனக்கு அந்த அமௌண்ட்டை பார்த்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால் அது இவ்வளோ நேரம் வேலை செஞ்சு இவ்வளோ தான் நான் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் ப்ராஃபிட் வந்து எனக்கு 500 தான் கிடைக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த நாள் ஃபுட்டு, அதுக்கு அடுத்த நாள் ஃபுட்டு, 2 நாள் ஃபுட்டில் சரியாக போயிடும். இன்றைக்கி கூட நான் ஃபுட்டு வந்து 210 ரூபா. மைண்டும் வயிறும் ஒரே ஒரு மாறு இருந்துச்சா, அதனால் லாலிபப்பு அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸு மொத்தம் 210 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி 210, நேற்று 210, 420 ஆயிடுச்சா. அந்த இடையில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். 500 ரூபா முடிஞ்சிச்சு 2 நாளில். ஸ்நாக்ஸில் தான் அந்த லாலிபப்பும் ரைஸும் சாப்பிட்டேன். கஸ்டமர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணும்போது ஒரு 8 மணி பக்கமாக இந்த 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. சரி இந்த 50 ரூபா கொடுத்துருக்காங்களே ப்ரோ, தினமாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை. இவன் பாட்டுக்கு ஆர்டர் போட்டே இருந்தானா, டிலே பண்ண வேணாம், வேகமாக கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அதுவே தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. முடிஞ்சால் சாப்பிடுவோம், முடியல ஏன்னா சாப்பிடணும்னு நினச்சா எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. ஒரு அண்ணன் எப்பயுமே அந்த அண்ணன்ட்ட பேசும்போதும் சரி, அவர் பார்த்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா. நானும் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேனா. இன்றைக்கி எவ்வளோ நான் ஓட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 20 முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அமௌண்ட்டு கேட்டால் ஷாக் ஆயிடுவேன் அப்படின்னாரா. என்னண்ணா சொல்லுண்ணா அப்படிங்கிறது. நான் 500 தான் அமௌண்ட்டே வந்திருக்குது அப்படின்னா நான் நம்பவே இல்லை. ஐடி வாங்கி பார்த்தேன் 1300 ரூபா பக்கமாக போயிருக்குதுங்க. இவ்வளோக்கும் அவர் என்ன மாதிரி தான் வேலை செஞ்சுருக்காரு. 11 to 3, 6 to 11, 11 to 3 அப்படி தான் வேலை செஞ்சுருக்காரு. அப்படி இருந்தே அவர் வந்து 7 மணி நேரத்தில் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சிட்டாரு. டைம் இப்போது 2:31 ஆகுதுங்க. நமக்கு இன்னும் 4 ஆர்டர் தேவைப்படுது. அமௌண்ட் 1372 ரூபா வந்திருக்கு. இப்போ 2 மல்டி ஆர்டர் வந்திருக்கா. அந்த மல்டி ஆர்டர் பார்த்தாவே கோபமாக வருது. 2 ஃபுட் அடியா இல்லையே. ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. ஒரு ஆர்டர் இங்கேயும் இன்னொரு ஆர்டர் இங்கேயும் இருக்குது. இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துருந்தாங்க. இந்த ஆர்டரு 2வது இன்சென்டிவ்க்கு கடைசி ஆர்டரு. ஆனால் கிலோமீட்டர் அதிகம், அமௌண்ட்டும் அதிகம். அதனால் இன்னும் ஒன்று தான் இருக்கா. இதை கம்ப்ளீட் பண்ணுவோம்.
என்னடா மறுபடியும் ஃபோட்டோ கேட்குது. செக்யூரிட்டி போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உள்ளே போயிட்டு வெளியே தான் வந்து அதுக்குள்ளே ஃபோட்டோ எரேஸ் ஆயிடுச்சு போல். கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஃபோட்டோ கேட்க போகுது. நல்ல வேலை அப்பார்ட்மெண்ட்டு பக்கமாக இருக்கும், டக்குன்னு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ நேரம் சுற்று போகிறேன். 125 ரூபா பக்கமாக போட்ட மாதிரி தெரிஞ்சுது. 2 ட்ரிப்பா 1 ட்ரிப்பா? 1 ட்ரிப்பு தானே. நம்ம ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாங்க. 2 ட்ரிப்புனா 30 ட்ரிப்பு வந்திருக்கும். இன்னும் 3 ஆட்டை தான் மேபி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அடப்போ 1647 ரூபா வந்திருக்கு. இப்போது 3:56 ஆச்சுங்க. வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கேன். 3வது இன்சிடென்ட்டுக்கு இன்னும் 4 ஆர்டர் தான் தேவைப்பட்டுச்சு. நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், பார்க்கலாமா வேண்டாமா பார்க்கலாமா வேண்டாமான்னு. இந்த சைடு போனால் தாம்பரம் ஆர்டர் பார்க்கலாம், இந்த சைடு போனால் வீட்டுக்கு போகலாம் தூங்கலாம். என்னடா பண்ணலான்னு ஒரே மாதிரி டிசைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, என் ஃப்ரெண்டுங்க கேட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து 3வது பார்க்குறேன் அப்படின்னா, நீயும் பார்க்குறியா, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். எனக்கு என்னென்னா, இன்னொரு அண்ணனை பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன்லங்க, அவர் 9 மணிக்கே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னேன்ல. லஞ்சில் ஒரு 10 ஆர்டர் பார்த்துருக்காரு. எனக்கு வெறும் 4 ஆர்டர் தான் வந்துச்சு. இவ்வளவும் நானும் நாயா பேயான்னு சொல்லிட்டு பீக் ஹவர்ஸில் சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கிற வண்டி எடுத்துகிட்டு ஆர்டர் வரவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அவரோட ஒர்க்கிங் டைமிங் பார்த்திங்கன்னா 11 to 3, 6 to 3. டோட்டலாக கால்குலேட் பண்ணால் 14 மணி நேரம் 13 மணி நேரம் பக்கமாக தான் ஒரு வேலை செய்வார். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறோம், அவர் அந்த டைம் மட்டும் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா அது அப்படின்ட்டு. அவரோட வீடு வந்து தாம்பரம். ஆர்டர் பண்ணால் தாம்பரத்துலே தான் ஆர்டர் வரும் அவருக்கு. இப்போ நான் தாம்பரம் வரணுன்னா 20 கிலோமீட்டர் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வரணுமா. 2 பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆர்டர் போட வேண்டிய டைமில் ஆர்டர் போடல, ஆர்டர் போடாத டைமில் நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கிட்டு, இந்த டைம் 5 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு போனால் நாளைக்கும் இதே மாதிரி 5 மணி வரைக்கும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3:30 ஆஃப் பண்ணிடலாம், நாளைக்கு இதேமாதிரி 3:30 ஆர்டர் முடிக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேங்க வீட்டுக்கு. நாளைக்கு கொஞ்சம் ஒழுங்காக ஓட்டலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன். லஞ்சில் போய் பீக் ஜோனில் போய் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கெலாம் வீட்டில் வந்து தூங்கிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். போன வாரம் அப்படி தான் ஆர்டர் வந்துச்சு. லஞ்சில் 10 ஆர்டர் வந்துருச்சு. இருந்தாலும் முடிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஸ்நாக்ஸை புக் பண்ணி வேலை செஞ்சேன். பார்த்தா அதை ஃபஸ்ட் இன்சென்டிவே கொண்டு இழுத்துட்டு போயிட்டான் 3 மணி வரைக்கும். இப்போ நான் ரூம் போனேன்னா செல் நோண்டிட்டு 5 மணி பக்கமாக தூங்க ஆரம்பிச்சிருவேன். 5 மணிக்கு நான் ரூம் போனேன்னா 6 மணி வரைக்கும் செல்லை நோண்டிட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இருந்தாலும் மனசை கட்டுப்படுத்தி நம்ம வேலை செஞ்சுருக்கலாம். நம்ம ஸ்லாட்டு 4 இன்றைக்கி தான் முடிய போகுது. அமௌண்ட் ஏற்கனவே ரொம்பவே லோவாக எடுத்திருக்கோம். ஒரு 1 ஹவர் வேலை செஞ்சால் 300 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு தான் தோணுச்சு. சரி வேண்டாம், நம்மளை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நேற்றோ நான் ஒரு நேரம் தான் வேலை சாப்பிட்டேன், இன்றைக்கி ஒரு நேரம் தான் சாப்பிட்டேன்னா அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒழுங்காக சாப்பிடணுன்னு சொல்லிட்டு அதுவே மைண்ட் செட்டாக இருக்குன்னா, ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நல்லா குவாலிட்டியான ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், அது பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளவு தான் குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிட்டாலும் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு பதிலாக குவாலிட்டியே இல்லாத ஃபுட்டை நம்ம 3 நேரம் சாப்பிட்டா அது உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை முதல்ல பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வேலையை நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் சொல்லுவேனான்னு எனக்கே தெரியல. சேலஞ்சிங் வந்து நமக்கு May 5, 7 முடிஞ்சிடும். ஆனால் வீடியோ அப்லோடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போகிறதுனால, அதாவது இப்போ கண்டினியூவாக தான் போடுவேன். மே மாதத்துக்கு மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் செட்டாக இருக்குது. அப்படி நான் போட்டேன்னா அந்த வீடியோ மட்டும் மே எண்டு வரைக்கும் கூட கண்டினியூ ஆகுங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டோன்னா 5 வீடியோ பக்கமாக தான் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சேலஞ்சிங் வந்து மே ஃபஸ்ட் வீக்லேயே கண்டிப்பாக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளாக தான் இருக்கேன். கண்டிப்பாக முடிச்சிருவேன், அதுக்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. எப்போ போராட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக முடிச்சிருவேன். வீடியோ அப்லோடு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் எந்தெந்த
எந்த டைமில் எந்த டேட்டில் நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. சேலஞ்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட டெஃபினிஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நானும் இன்னும் செக் பண்ணல, இனிமேட்டு தான் போய் செக் பண்ணணும். இந்த சேலஞ்சிங்கை இந்த ஏப்ரல் மந்த்துக்கு முன்னாடியே நம்ம வச்சிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர வீடியோ அப்லோடு பண்ணுறதை நான் இதுக்குள்ளேயே முடிக்கணும்னு சொல்லியிருந்துருக்க மாட்டாங்க. நானும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவை. ஒரு பெரிய விஷயம், ஒரே மாதத்தில் 20 வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இன்னும் 2 வீடியோ எடுக்கலாமான்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ரொம்பவே மிகப்பெரிய விஷயங்க. ஆனால் எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுட்ருந்தேன். எனக்கு இப்படியும் கண்டினியூவாக போட கற்றுக்கிட்டேன். எல்லாமே ஒத்து வரணும், டைமிங்கு, நம்ம தூக்கம், பர்சனல் ஒர்க்கு எல்லாமே ஒத்து போகணும். இருந்தாலும் நமக்கு எந்த தடைங்களுமே வரல இந்த மாதத்தில். என் பைக்கும் எதுவும் வேலை வைக்கல, அதேமாதிரி எனக்குமே என் உடம்பளவில் எதுவுமே பிரச்சனை வரல. அதனால் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த மாதம். அதே மாதிரி அடுத்த மாதம் முடிச்சுட்டா போதும். நம்ம மொத்தம் எடுத்துருக்கிறதே 2 மாதம்தான். 2 மாதத்தில் 1 மாதம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அது நினைக்கும் போது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்லையேப்பா முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ட்டு. பல தடைகள்லாம் வரும், இப்போல்லாம் எந்த தடையுமே இல்லையே அப்படின்ட்டு. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ தான் நினைக்கிறேன்.